என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை எல்லாம் சுகமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலை நின்று மீட்கின்றார். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்கின்றார் என்று திருப்பாடல் 103 இறை வார்த்தைகள் 1 முதல் நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர் வனத்து சின்னப்பர் வழியாக கடந்த வருடம் முழுவதுமாக எண்ணிலடங்கா நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய எல்லா விதமான குற்ற உணர்வுகள், அதே போல எல்லா விதமான விபத்து, ஆபத்து, நோய் நொடிகள், தீங்கு அனைத்திலும் இருந்தும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். இன்றைக்கு நாம் உயிரோடு அமர்ந்திருக்கிறோம். இந்த திருப்பலி கொண்டாட்டத்தில், நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படின்னா இது நம்முடைய சொந்த திறமையினால் அல்ல, ஆற்றலினால் அல்ல, மாறாக கடவுளுடைய கிருபையினால். இதனால தான் ரோமேருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 9 இறை வார்த்தை 16 வாசிக்கிறோம். நீங்கள் உண்பதால் அல்லது குடிப்பதால் அல்ல, மாறாக கடவுளுடைய கிருபையினால் உயிர் வாழ்கிறீர்கள் என்று அங்கு பவுலுடைய ரொம்ப அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளில் புனித வனத்து சின்னப்பருடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகள், அற்புதங்கள், கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதங்களை நினைத்து நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வேளையில் கரங்களை தட்டி நம்முடைய திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு நாம் தெரிவித்துக் கொள்வோம். சரிங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் ரொம்ப அழகான, அதாவது 2 வார்த்தைகள் நமக்கு கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். அது என்ன அப்படின்னா, யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தை 26 இப்படியாக வாசிக்கிறோம். அதாவது, என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய் ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். கற்றுத்தருதல் அப்புறம் நினைவூட்டுதல், இந்த 2 வார்த்தைகளை நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். கற்றுத்தருதல். இப்போ நம்ம வீட்டில் சின்ன பிள்ளையா நம்ம இருக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, பல்லு விளக்கணும். நம்ம அம்மா என்ன பண்ணுறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. பேஸ்ட் எடு, ப்ரஷ் எடு, பேஸ்ட்டை எடு, ப்ரஷ் இப்படி மேலுங்கிலுமா இது பல்லில் வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா பல் துலக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நம்ம அம்மா அப்பா நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது சம்மணம் போடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தட்டை வைக்கிறாங்க. இட்லியோ, பிரியாணியோ, பரோட்டாவோ என்ன கிடைக்குதோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வச்சு சட்னி ஊற்றி அல்லது குருமா ஊற்றி என்ன பண்ண, நீ இப்படி தான் சாப்பிடணும் அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சின்ன வயசில் மறந்து போகிறோம். அடுத்த நாள் பல்லு விளக்கணும், ஆனால் வீட்டில் என்ன சாப்பாடு ரெடியாக இருக்கும் அல்லது காஃபி ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மூஞ்சி கூட கழுவாமல், பல்ல கூட விளக்காமல் அப்படியே உட்காந்துருவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நினைவூட்டுவீங்க. சரிங்களா? பெற்றோர்கள் நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேய் பல்ல விளக்கு, மூஞ்சியை கழுவு, அப்போ தான் உனக்கு சாப்பாடு, அப்போ தான் உனக்கு காஃபி. அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நினைவூட்டுதல், கற்றுக் கொடுத்தல், அதற்கப்புறம் கற்பித்தல் நடக்கிறது. அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நினைவூட்டுதல் நடக்கிறது. இந்த நினைவூட்டுதல் எப்பொழுதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, நாம் ஒரு காரியத்தை செய்கிற வரைக்கும். இப்போ அம்மா அப்பா நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்க ஒரு 3 வயசில் பேஸ்ட் எடுத்து நீங்கள் பல்லு விளக்க கற்றுக் கொடுக்குறீங்க. அவனா பேஸ்ட் எடுத்து ப்ரஷ் அடித்து பல்லு விளக்குறவர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே தம்பி பல்லு விளக்குப்பா, மூஞ்சியை கழுவுப்பா அப்படி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் நினைவூட்டு கொண்டே இருப்பீங்க. அதே போல தான் இந்த நற்கருணை கொண்டாட்டம். இயேசு என்னைக்கோ வாழ்ந்தார், என்னைக்கோ இறந்துட்டார், உயிர் தெழுந்துட்டார். 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம், நிகழ்வு. இது ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். சரிங்களா? நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். எதை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தாரு, இந்த உலகத்தில் வாழ்ந்தாரு, நம்மளை போல மனுஷனா வாழ்ந்தாரு, 33 ஆண்டுகள் உயிரோடு இருந்தாரு. இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் என்ன பண்ணார் அப்படின்னா நிறைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்யக்கூடிய கடவுளாக நம்முடைய ஆண்டவர் இருந்தார்.
அவரை போல நீங்களும் நானும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நன்மையான காரியங்களை இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில் வாழுகின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் நம்ம செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் இந்த நற்கருணை கொண்டாட்டம் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், வல்லமையோடு பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ பிரியமானவர்களே, கற்பித்தல், நினைவூட்டுதல், சரிங்களா? இப்போ பாருங்க, கவிக்கு அப்துல் ரஹ்மான் ரொம்ப அழகா சொல்லுவார், யாரு சிறந்த மாணவன். இப்போ நம்ம வீட்டில் பள்ளிக்கூடத்தில் போனோம் அப்படின்னா அவர் சொல்லுவார், இப்போ டீச்சர்ஸ் ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க, மாடு மாதிரி வளர்ந்துருக்கிற, மண்ணு மாதிரி இருக்கிற, என்ன மக்கு மாடு, ஏன்னா அப்படி இருக்கிற அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளை திட்டுவாங்க. மாடு என்று என்ன, படிக்காத பிள்ளைங்களை மாடு என்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திட்டக்கூடிய ஒரு நிலை. ஆனால் கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்றார் என்ன அப்படின்னா, எந்த மாணவன் மாட்டை போல அசை போடுகிறானோ. இப்போ உதாரணமாக மாடு என்ன பண்ணுது, இந்த நான் காலையில் அவுத்து விட்டுறாங்க, அவுத்து விட்ட உடனே அது நம்ம வயல்வெளிக்கு போகுது, இங்கே டவுனில் அப்படியே சுற்றுது, என்ன காய்கறியை தின்னுது, போஸ்டர் தின்னுது, எல்லாம் தின்னுது, வீட்டுக்கு வருது, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பால் கறக்குறாங்க, கறந்ததுக்கப்புறம் மாட்டை கட்டி போடுற, கட்டுத்தரையில் கட்டி போட்டுறாங்க. இப்போ அந்த மாடு என்ன பண்ணுது அப்படின்னா, பொழுதனைக்கும் இந்த நாள் முழுவதும் சாப்பிட்ட சாப்பாடை அப்படியே நின்றுக்கிட்டோ அல்லது படுத்துக்கிட்டோ அது என்ன போடுது, அசை போடுது. சைடில் பார்த்தோம், அந்த ஓரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே நுர தள்ளும். அப்போ அது செரிக்க வைக்கிறது, தான் சாப்பிட்ட சாப்பாடை அது என்ன பண்ணுது அப்படின்னா செரிக்க வைக்கிறது. அதே போல எந்த ஒரு மாணவன் நாள் முழுவதும் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் கற்பிக்கக்கூடிய பாடங்களை அதை கவனிச்சு, சரிங்களா, கவனிச்சு வீட்டுக்கு வந்த உடனே, ஓ கணக்கு டீச்சர் இப்படி இந்த பாடம் நடத்தினாங்க, ஆங்கில டீச்சர் இந்த பாடம் நடத்தினாங்க, தமிழ் டீச்சர் இந்த பாடம் இந்த செய்யுள் நடத்தினாங்க, இந்த உரைநடை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி அசை போடுகிறானோ, அது என்ன செய்யுது அப்படின்னா அது அவனுடைய மனசில் அப்படியே பதிந்து விடுகிறது. பள்ளிக்கூடத்தில் கற்பித்தல் நடக்கிறது, வீட்டுக்கு வந்தவுடனே அசை போடுகிறான். அது அந்த பையனோ அந்த மாணவனோ மாணவியோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அசை போடுகிறான், அசை போடுகிறார்கள். அதோட சிந்திச்சு பார்க்குறாங்க, சீர்தூக்கி பார்க்குறாங்க, சீர்தூக்கி பார்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே மனசில் இருத்துறாங்க, சிந்தனையில் இருத்துறாங்க. அது சிந்தனையில் இருத்தின உடனே அது அப்படியே பசுமரத்தாணிகள் என்ன செய்யுது அப்படின்னா அப்படியே உள்ளத்தில் பதிந்து விடுகிறது. இப்போ உதாரணமாக சைக்கிள் கற்றுக்குறோம், நீச்சல் கற்றுக்குறோம். ஒரு 4வது நான் 3வது படிக்கிறப்ப நான் நீச்சல் கற்றுக்கிட்டேன். கிணத்துல எங்கள் அண்ணன் கற்றுக் கொடுத்தாரு, கைத்தை கட்டி குதிரா என்ன பண்ண கற்றுக் கொடுத்தாரு. இப்போ நான் கிணத்துல குதிச்சு 5 வருஷம் ஆச்சு, சரிங்களா? கிணத்துல உள்ளுக்குள்ளே குதிச்சு நீச்சல் அடித்து 5 வருஷம் ஆச்சு. இப்போ எனக்கு நீச்சல் மறந்துருச்சா? மறக்கலை. நான் என்ன பண்ண, கிணத்துக்குள்ள குதிச்சோ அல்லது ஆற்றுக்குள்ளே நம்பி ஆற்றுல போய் குளிக்க போகணும், அல்லது ஒரு குளத்தில் போய் குளிக்க போகணும், அல்லது கடலில் போய் குளிக்க போனாலும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் கற்றுக்கொண்ட அந்த நீச்சல் என்ன பண்ணுது அப்படின்னா என்னை அறியாமல் அப்படியே வெளிவருகிறது, சரிங்களா? அப்ப கற்பித்தல் அது மனசுல பதியுது. அப்ப பதிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு நினைவூட்ட வேண்டிய தேவையில்லை. அப்ப பாருங்க, ஒவ்வொரு நாளும் திருப்பலி கொண்டாட்டம், இந்த திருவிழாக்கள் அல்லது தியானங்கள், நற்செய்தி ஜப கூட்டங்கள் இதெல்லாம் ஏன் நடத்துறாங்க? நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் ஏன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, மனிதர்கள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நல்ல அந்த மாட்டை போல அசை போடுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். என்ன ஒத்துக்கிறீங்களா? அசை போடுறதுல ஒத்துக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட்னா அப்போ அதான் அர்த்தம். அசை போடுறது இல்லை அப்படின்னு ஒத்துக்கிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அப்படியே கேட்குறோம், நிறைய கேட்குறோம். இன்றைக்கு யூடியூப்பில் வந்துருச்சு நிறைய, ஓ அந்த ஃபாதர் பயங்கரம் வைக்கிறாருப்பா, இந்த ஃபாதருப்பா, அவருப்பா, இவருப்பா, அப்படியே மாதா டிவியிலப்பா, எல்லாம் இன்னைக்கு தகவலுக்கு பஞ்சம் இல்லை, செய்திக்கு பஞ்சம் இல்லை, சரிங்களா? வாழ்வாக்குறோமா? வாழ்வாக்குதான் பிரச்சனை நமக்கு ஏற்படுகிறது. அப்போ பாருங்க, இந்த திருவிழாக்கள் அல்லது நற்செய்தி கொண்டாட்டங்கள் அல்லது தியானங்கள் இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய சிந்தனையை, நம்முடைய வாழ்வை அப்படியே செழுமைப்படுத்தணும். ஒரு வாட்டி சொன்னாச்சுப்பா, சரி சாமியார் சொல்லிட்டாரு, இனிமேல் என்ன செஞ்சு அப்படியே கீழ்ப்படியணும் அல்லது அப்படியே பின்பற்றணும், வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ளாக வர வேண்டும். இப்போ ஏன் நம்முடைய பாதுகாவலர் இப்படி இந்த வனத்து சின்னப்பருக்கு நம்ம விழா எடுக்கிறோம்? என்ன காரணம்? ஒன்று நன்றி, அவர் வழியாக பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள், அதற்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஏன் கத்தோலிக்க திருச்சபை இப்படி புனிதர்களுடைய விழாக்களை கொண்டாட நமக்கு அழைப்பை கொடுக்குது அப்படின்னா, அப்பா அவங்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்க, நீ அவரை புனிதராக கொண்டு இருக்கிற, பாதுகாவலரை கொண்டு இருக்கிற, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தேரெடுக்கிறது முக்கியம் அல்ல, மற்ற மற்ற ஆடம்பரங்கள் முக்கியம் அல்ல,
எது முக்கியம் அப்படின்னா அந்த புனிதர் விட்டு சென்ற வாழ்ந்து சென்ற நன்மையான காரியங்களை வாழ்வாக்க வேண்டும் என்பதுதான் இந்த திருவிழாவினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்ப இன்றைக்கு நாம் விழா கொண்டாடக்கூடிய நம்முடைய பாதுகாவலர் புனித வனத்து சின்னப்பர் வாழ்க்கை வரலாற்றை படிக்கிறோம். படிச்சு பார்த்தா என்ன செய்யுது அப்படின்னா 40 ஆண்டுகள் அவர் வந்து அப்படியே 40 நாட்கள் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம இயேசுவை போல அப்படியே வந்து வாழ்கின்றார். இயேசுவை போல அப்படியே வாழ்றார். தவ வாழ்க்கை, துறவற வாழ்க்கை. இப்ப பாருங்க அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த உலகம் நிரந்தரம் அல்லப்பா. இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, நான் தரக்கூடிய அமைதி, நான் தரக்கூடிய சமாதானம் இந்த உலகம் தரக்கூடியது போன்றதல்ல, மாறாக இது வந்து என்ன செய்யப்படும்னா அது நமக்கு வந்து நிலை வாழ்வை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு ரொம்ப அழகா ஆண்டவர் வந்து எடுத்துரைக்கிறார். அப்ப நம்முடைய பாதுகாவலர் அதான் செய்யறாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, எப்பா இந்த உலகத்துல நான் வாழ்ந்தேன், சரிங்களா, இந்த உலகத்துல வாழ்ந்த போராடினேன், உங்களை போல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா காசுக்காக, பணத்துக்காக, புகழுக்காக, அதிகாரத்திற்காக, பதவிக்காக ஓடி ஆடி திரிஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஒன்னு எனக்கு நிம்மதியை கொடுக்கலப்பா, ஒன்னு எனக்கு வந்து நிம்மதியை கொடுக்கல. எது எனக்கு நிறைவை கொடுக்குது, எது எனக்கு மன அமைதியை கொடுக்குது, எது எனக்கு ஆறுதலை கொடுக்குது அப்படின்னா ஆண்டவருடைய பிரசன்னம். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அழகா பட்டினத்தார் சொல்றாரு பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கை குறித்து ரொம்ப அழகா சொல்ற. என்ன அப்படின்னா, நீயே உனக்கு சொந்தம் இல்லை, சரிங்களா, நீயே உனக்கு சொந்தம் இல்லை. எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம், எதற்கு இந்த ஆடம்பரம்? பெற்றோர் வைத்த பெயரும் பிணம் என்று மாறுது, விரும்பி அணிந்த துணியும் கந்தல் என்று ஆகுது, பாடுபட்டு சேர்த்த சொத்தும் வாரிசிடம் சேருது, கூடி வாழ்ந்த மனைவி கூடவேவா சாகுது, ஓடி ஆடு உழைத்த உடம்பு உயிரை விட்டு கிடக்குது, உயிர் கொடுப்பேன் என்றதெல்லாம் ஊமையாக நிற்குது, சொந்தம் என்று சொல்வதெல்லாம் உனக்கு சொந்தமில்லை, நீ வந்த இந்த உலகில் அவன் தந்த உடம்பில் சொந்தம் என்பதேதடா தங்கி செல்லும் வழிப்போக்கனே. நீங்க லவ் மேரேஜ் பண்ணியிருக்கலாம், 5 வருஷம் 10 வருஷம் லவ் பண்ணி இருக்கலாம், கல்யாணம் பண்ணி இருக்கலாம். இப்ப வீட்டுக்கார் இறந்து போயிட்டாரு அல்லது மனைவி இறந்து போயிட்டாங்க, உடனே இறந்து போறோமா, என்ன பண்றோம்? கொஞ்சம் பொறுமையா இருப்போம்பா, அழுவோம், எல்லாம் பண்ணுவோம், கூப்பாடு போடுவோம், ஒப்பாரி வைப்போம், என்ன கட்டி பிடிப்போம், ஆறுதல் சொல்லுவோம், எல்லாம் பண்ணுவோம். இறக்க தயாரா இருப்போமா? சொல்லுங்கப்பா, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. கூடி வாழ்ந்த மனைவி கூடவே வா, ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, உயிர் கொடுப்பேன் என்றதெல்லாம் ஊமையாக நிற்குது, சரிங்களா, கூடி வாழ்ந்த மனைவி கூடவே வா சாகுது. ஒரு காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் இருந்துச்சு. வீட்டுக்கார் இறந்தாருன்னா உடனே மனைவி என்ன பண்ண அப்படி உயிரோட வந்து எரிக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்முடைய இந்திய நாட்டில் வந்து இருந்தது, உடன்கட்டை ஏறும் பழக்கம். இன்னைக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. 2 நாள் அதிகபட்சம் 3 நாள் துக்கம் கொண்டாடுறோம். அதற்கப்புறம் கரிசோறு ஆக்கி போட்டுட்டு என்ன பண்றோம் அப்படின்னு நம்ம பொழப்ப பார்க்க போறோம், சரிங்களா. அப்ப எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே அமைதி கொடுப்பதில்லை, சரிங்களா. இப்ப என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல யார் நமக்கு நிலை வாழ்வை கொடுக்கிறார் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு நிலை வாழ்வை கொடுக்கக்கூடியவராக, நிறைவான அமைதியை, சமாதானத்தை, ஒற்றுமை வந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. பிரியமானவர்களே, எடுத்து வாசிங்க. நம்ம வந்து சாலமோனின் ஞானம், சாலமோனின் ஞானம் அதிகாரம் 9 எடுங்க. அதிகாரம் 9 இறை வார்த்தை, சாலமோனின் ஞானம் அதிகாரம் 9 இறை வார்த்தை 15. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ் நோக்கி அழுத்துகிறது, இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது. பாருங்க, அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ் நோக்கி அழுத்துகிறது. ஒரு மனிதனுடைய உடல் 3ஆக பிரிக்கப்படுகிறது. உடல், உள்ளம், ஆன்மாவை வந்து பிரிக்கப்படுகிறது, சரிங்களா, பாடி, மைண்ட் அண்ட் ஸ்பிரிட். இப்போ இந்த ஆன்மா என்ன செய்யுது அப்படின்னா மேல் நோக்கி போகணும், ஆண்டவர் நோக்கி போகணும். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நகை தேவைப்படுதுப்பா, மேக்கப் தேவைப்படுதுப்பா, என்னது அல்லது வந்து பெயர் தேவைப்படுதுப்பா, புகழ் தேவைப்படுதுப்பா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த உடலுக்கும் உடல் சார்ந்த காரியங்களுக்கும் இந்த உடல் இச்சைகளுக்கும் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இங்க முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால என்ன பண்ணுது அப்படின்னா ஆன்மா கீழ் நோக்கி போய்கொண்டே இருக்கிறது.
இப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, எடுத்து வாசிங்க சாலமோனின் ஞானம் அதிகாரம் 15 இறைவார்த்தை 10 எடுத்து வாசிங்கம்மா. சாலமோனின் ஞானம் அதிகாரம் 15 இறைவார்த்தை 10. அவருடைய இதயம் வெறும் சாம்பல், அவரது நம்பிக்கை புழுதியினும் கீழானது, அவர்களது வாழ்க்கை களிமண்ணிலும் இழிவானது. எப்பா, மண்ணுக்கு குடனைக்கு மதிப்பு இருக்குதுப்பா. நான் என்ன பண்ணேன், எங்கள் தோட்டம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கேம்பஸில் செம்மண் இருந்துச்சு. நான் வேலைக்காரங்க விட்டு எடுத்துகிட்டு வாங்க, அது வேஸ்ட்டாக தானே போகுது, ரொம்ப நாளாக கிடக்கு, ஒரு 6 மாதத்துக்கு மேலே நான் பார்த்தேன் வேஸ்ட்டாக கிடக்குது, ஆனால் அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு என்ன பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்தோம். நேற்று வந்துட்டார், வாட்ச்மேன் வந்துட்டார், ஸ்கூல் வாட்ச்மேன் வந்துட்டார். ஃபாதர், மண் எங்களுக்கு தேவைப்படுது ஃபாதர். இப்போ பாருங்கள், மண்ணுக்கு மதிப்பு இருக்கிறது, செத்து போனதுக்கு அப்புறம் நமக்கு மதிப்பு இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ அவர்களுடைய வாழ்க்கை களிமண்ணிலும் இழிவானது. இன்றைக்கு ஒரு யூனிட் மண் என்னாச்சு? காவிரி மணல் என்னாச்சு? சரிங்களா? அப்போ ஒரு டன் மண் என்னாச்சு? எனக்கு வந்து அந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் ஆசையா வளர்த்திருக்கலாம், நீங்க காதல் பண்ணி திருமணம் பண்ணி இருக்கலாம், எல்லாம் கூடவே வாழ்ந்து இருக்கலாம். ஆனால் இறுதியில் செத்து போனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்காரர் எப்ப எடுக்க போறேன்னு கேட்க போறீங்களா? என் மனைவி எப்ப எடுக்க போறேன்னு கேட்க போறீங்களா? என்ன சொல்றோம்? பிரேதத்தை எப்பப்பா எடுக்க போற, சடலத்தை எப்பப்பா எடுக்க போற, போனத்தை எப்பப்பா எடுக்க போற? சரிங்களா? அப்ப பாருங்க, அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ் நோக்கி அழுத்துகிறது. அவருடைய இதயம் வெறும் சாம்பல், அவருடைய நம்பிக்கை புழுதியினும் கீழானது, அவருடைய வாழ்க்கை களிமண்ணிலும் இழிவானது. அடுத்து வாசிங்க அடுத்த இறைவார்த்தை. ஏனெனில் தங்களை உருவாக்கியவரும் தங்களுக்குள் ஆற்றல் மிக்க ஆன்மாவை புகுத்தியவரும் உயிர் மூச்சை ஊதியவரும் யார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. எப்பா, அந்த உலகத்தில் உயிரோட இருக்கிறோம், சரிங்களா? உயிரோட இருக்கிறோம், கல்யாணம் பண்றோம்ப்பா, அது ரைட்ஸ். உங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் 18 வயசு வந்துருச்சு, சரிங்களா? கல்யாணம் பண்ணணும், அது வந்து அவங்களுக்கு உரிமை. குழந்தை பெற்றெடுக்கணும், அது உங்களுக்கு உரிமையெல்லாம் கிடையாது, கடவுளுடைய கொடை, கடவுளுடைய கிஃப்ட். நம்ம திருப்பா 127 வாசிக்கிறோம், குழந்தை பேரு மக்கள் பேரு கடவுள் அருளும் செல்வம் பரிசில் என்று வாசிக்கிறோம். போய் கல்யாணம் ஆகி 5 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சு, சரிங்களா? குழந்தை பாக்கியம் இல்லை. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, மருத்துவரை பார்க்குறாங்க, உடல் பரிசோதனை எல்லாம் நல்லா இருக்குது. மருத்துவர் சொல்றாரு, சந்தோஷமா தாம்பத்திய வாழ்க்கை நடத்துங்கப்பா, சொல்றாரா இல்லையா? இப்ப பிரச்சனை எங்க இருக்குது? திடகார்த்தமா இருக்கிறாங்க, எல்லாம் உடல் நல்லா இருக்கிறது, ஆனால் குழந்தையை பெற்றெடுக்க முடியவில்லை. அப்ப குழந்தை செல்வத்தை வந்து யாரு கொடுக்க முடியும்? நீங்க ஆசைப்படலாம், எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தா நல்லா இருக்கும், எனக்கு ஒரு பொம்பளை புள்ள பிறந்தா நல்லா இருக்கும், ஆசைப்படலாம். ஆனால் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது யார் அப்படின்னா ஆண்டவர் தான். அப்ப அந்த உயிர் மூச்சை யாரு கொடுக்கிறார் அப்படின்னா ஆண்டவர் தான். இந்த உயிர் மூச்சை கொடுத்த ஆண்டவர் என்ன பண்றோம் அப்படின்னா, பல நேரங்களில் நீங்களும் நானும் மறந்து போயிடுறோம். என்ன பண்றோம்? அப்படியே கடவுளை மறந்துட்டு குறுக்கு வழி நம்முடைய வாழ்க்கையை வாழ்றோம். அடுத்த வசனம் வாசிங்கம்மா. ஏனெனில் உருவாக்கியவரும், அடுத்த வசனம் வாசிங்கக்கா, 12வது வசனம் 15 12. அவர்களோ நம் வாழ்க்கையை ஒரு வகை விளையாட்டாகவும் நம்முடைய வாழ்நாளை பணம் சேர்க்கக்கூடிய ஒரு திருவிழா சந்தையாகவும் கருதுகிறார்கள். ஏனெனில் ஒரு எவ்வழியாலும், ஏன் தீய வழியாலும் கூட பணம் சேர்க்க வேண்டும் என சொல்லிக் கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தம் கரங்களை மேலே விட்டு சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கப்பா, பணத்தை சம்பாரி, சரிங்களா? பணத்தை சம்பாரி. அது ஆண் தன்னுடைய மனைவி, கணவன் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க, மனைவி தன்னுடைய கணவன்கிட்ட சொல்றாங்க, பிள்ளைகள் பெற்றோர் சொல்லக்கூடிய ஒரு பழக்கம். அப்ப எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க என்று இந்த உலகம் கற்பிக்கிறது. இந்த உலகம் அப்படிதான் கற்பிக்கிறது. நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணிக்க, மாட்டிக்காத வரைக்கும் நீ யோக்கியம், சரிங்களா? மாட்டிக்காத வரைக்கும் நீ யோக்கியம். மற்றவெல்லாம் நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், எல்லாம் யோக்கியம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா மாட்டிக்காத வரைக்கும் வந்து யோக்கியனால கருதப்படுகிறோம், பார்க்கப்படுகிறோம். ஆனால் கடவுளுடைய பார்வையில நாம் எல்லாருமே குற்றவாளிகளாக இருக்கிறோம். அப்ப கடவுள் சொல்றாரு, நம்முடைய பாதுகாவலர் புனித வனத்து சின்னப்பர் வழியாக சொல்றாரு, நீ வாழ்றது கொஞ்ச காலம் தான்ப்பா. அவர் 115 வருஷம் வாழ்ந்திருக்கிறார், 90 ஆண்டுகள் பாலைவனத்தில் வாழ்ந்திருக்கிறார்,
சரிங்களா? 90 ஆண்டுகள் பாலைவனத்தில் வாழ்ந்திருக்கிறாரு. மொத்தம் 115 ஆண்டுகள். இதுல நிறைய காலத்தை வந்து எங்க கழிச்சிருக்கிறார் அப்படின்னா, பாலைவனத்தில் சோறு இல்லாம தண்ணி இல்லாம காகங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அவருக்கு வந்து உணவு கொடுத்தது என்றவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு வந்து சொல்கிறது. அப்ப நாம என்ன பண்ணணும்? கடவுளுடைய கட்டளையை பின்பற்ற வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். சரிங்களா? இப்ப நம்ம எல்லாம் கடவுளை அன்பு செய்யறோமா? என்னப்பா கடவுள் அன்பு செய்யறோமா இல்லையாப்பா? அன்பு செய்யறோமா? இப்ப இன்றைக்கு நற்செய்தி வாசக தொடக்கத்தை எடுத்து வாசிங்க. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தை 23 எடுத்து வாசிங்க. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தை 23. என் மீது அன்பு கொண்டுள்ளோர், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நான் கோயிலுக்கு போறேன்ப்பா, ஜெபமாலை சொல்றேன்ப்பா, நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்கிறேன்ப்பா, இந்த திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கெடுக்கிறேன்ப்பா, நான் என் வீட்டுக்காரோட, என் மாமனாரோட, என் மாமியாரோட, என் நாத்தனாரோட, என் கொழுந்தியாலோட, என் ஓப்படியாலோட, எல்லா சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரங்களோட பூசைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் கோபத்தோட வந்தேன், நான் வந்து வெறுப்புணர்வோட வந்தேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மன்னின்னு சொல்றாரு. இப்ப நம்ம நாக்கு நட்டு நன்மை வாங்குறோம். ஆண்டவர் வந்து ஆண்டவர் அன்பு செய்யறேன்னு சொல்றோம். வீட்டுக்கு போன உடனே அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனா நீங்க மனசு மாறி இருக்கிறீங்க, நீங்க மனசு மாறி இருக்கிறீங்க, நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கெடுத்து இருக்கிறீங்க. சரிங்களா? அதே போல ஆண்டவரே நம்முடைய இதயத்தில் வந்து உள்வாங்கி இருக்கிறோம். அப்ப வீட்டுக்கு போன உடனே கோபத்தோட இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆண்டவர் அன்பு செய்யறோமா? பதில் சொல்லுங்கப்பா. இல்ல. ஆனா என்ன செய்யறோம் அப்படின்னா வெளியில சொல்றோம், நான் ஆண்டவரை அன்பு செய்கிறேன், அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறேன். என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இங்க நம்ம ரொம்ப அழகா நம்முடைய புனிதர் வழியாக ஆண்டவர் சொல்றாரு, நீ வாழ்றது கொஞ்ச நாள் தான், அதிகபட்சம் 100 ஆண்டு, அதிகபட்சம் 100 ஆண்டு. இந்த 100 ஆண்டுகளுக்குள்ள நீ 4 பேருக்கு நல்ல அன்பு செய்ய, அன்பு செய்ய. யார் மேலே வந்து வெறுப்படும், கோபம் வரும், அது வரணும், வெளிப்படுத்திடுங்க, திட்டிருங்க, மனசுல சொல்லி அப்படியே கொட்டி தீர்த்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிடணும். அப்புறம் அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மனசு உள்ளது கொட்டிட்டோம் அப்படின்னா 5 நிமிஷம் கழிச்சு என்னப்பா நல்லா இருக்கிறீங்களா இப்படி கேட்கணும். கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாங்க, வாட சொல்லணும். அப்படி இறங்கி போறப்ப சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லணும், கற்பிக்க வேண்டிய காரியத்தை கற்பிக்கணும், நினைவூட்ட வேண்டிய காரியத்தை நினைவூட்டணும். அது ஒருவேளை கடிந்து சொல்லணும் அப்படின்னா கடிந்து சொல்லணும், அடிச்சு திருத்தணும் அப்படின்னா அடிச்சு திருத்தணும். அதுல வந்து அன்பு இருக்குது. இப்ப எங்க அம்மா, இப்ப நம்ம சின்ன வயசுல நம்ம அம்மா அப்பா அடி வாங்காம இருந்தோம். ஏன் அடி வாங்கணும்? சொல்ல வேண்டிய காரியத்தை வந்து நம்ம சரியா செய்யல, சொன்ன காரியத்தை கற்றுக் கொடுத்த காரியத்தை சரியா செய்யல, விளக்கமாத்தாலே அடிச்சாங்க, சூடு வச்சாங்க. இன்னைக்கு நீங்க பண்ண முடியாது, உங்க பிள்ளைலாம் பண்ண முடியாது, ஏன்னா ஒத்த பிள்ளைகளை பத்தி வச்சிருக்கிறீங்க. சரியா? அது உங்களை அப்படியே மிதிச்சிடும், ஏறி மிதிச்சிடும். அப்ப பாருங்க இன்றைக்கு என்ன நடக்குது அப்படின்னா அந்த காரியம், அதுல அம்மா அடிச்சாங்க அப்படின்னா அதுல வெறுப்புணர்வு இருக்கிறதா? அதுல அன்பு இருக்கிறது. சொல்ல வேண்டிய விதம், கற்றுக் கொடுக்க வேண்டிய விதம் தான் மாறுது ஒழிய அதுல உள்ளூர் என்ன இருக்குது அப்படின்னா அன்பு இருக்கிறது. அப்ப நம்முடைய பாதுகாவலர் என்ன பண்றாரு அப்படின்னா அதான் சொல்றாரு, அன்பு கட்டளை, அன்பு கட்டளை. 4 பேருக்கு நீ நல்லது செய்யப்பா, வாழ்றது கொஞ்ச நாள் தான். எடுத்து வாசிங்க சீராக் புத்தகம், சீராக் புத்தகத்துல அதிகாரம் 10 14 இறைவார்த்தை 12 முதல் எடுத்து வாசிங்க. சீராக் புத்தகம் அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 12 முதல். இறப்பு யாருக்கும் காலம் தாழ்த்தாது என்பதையும், நீ சாக வேண்டிய நேரம் உனக்கு இன்னும் சொல்லப்படவில்லை என்பதையும் நல்லா கவனிச்சுக்கங்க. நாம சாக வேண்டிய எல்லாம் இறக்க போறோம் ஒரு நாள், அந்த நேரம் எப்ப நமக்கு தெரியாது, ஆனா நினைச்சுக்கங்க. அடுத்து வாசிங்கம்மா. இதுதான் நம்ம செய்யணும். நீ இறக்கும் முன் உன் நண்பர்களுக்கு உதவி செய், உன்னால் முடிந்தவரை தாராளமாக கொடு. இது ஒரு உதாரணம். இப்போ வனத்து அந்தோணர் என்ன பண்றாரு அப்படின்னா வனத்து சின்னப்புற சந்திக்க போறார். அந்த நாள் வரைக்கும் வனத்து சின்னப்புற வனத்து அந்தோணி யாரு, வனத்து சின்னப்புற சந்திக்கிற வரைக்கும் அவருக்கு வந்து 1/2 பிரெட்டு தான் கிடைக்குது, காகம் வந்து கொடுக்குது.
இப்போ அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா முழுமையான ஒரு பண்ணு ஒரு பிரெட் வந்து கிடைக்குது. இப்போ வனத்து சின்னப்பர் அந்தோனியார் வனத்தந்தோனியார் ஏய் இது நாள் வரைக்கும் எனக்கு அரை பண்ணு தாப்பா கிடச்சிச்சு, சரிங்களா? இன்னைக்கு முழு பண்ணு நீ வர்றன்னு தெரிஞ்சோ என்னமோ கடவுள் வந்து ஒரு முழு பண்ணை பிரெட்டை கொண்டு கொடுக்குறாரு, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அவர் சாப்பிடுன்னு சொல்லி இவர் சாப்பிடுன்னு சொல்லி அவரும் அப்படியே இருக்கிறாங்க. இப்போ 2 பேரும் பண்ணை பிரிக்கிறாங்க, பாதியாக வந்து பிரியுது, சரிங்களா? இருக்கிறது ஒரு பண்ணு, அந்த அரை பண்ணு எந்த மூளைக்கு எந்த வயிற்றுக்கு பத்துமா? எல்லாம் 5 பரோட்டா 10 பரோட்டா அடித்து உள்ளேக்கு நவுத்துறோம். என்ன இந்த அரை பண்ணு வனத்து சின்னப்பருக்கே பத்தாது. ஈச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, தண்ணி பாறையில் ஊத்துல வந்தால் அதை அந்த வரக்கூடியதை வச்சு குடிச்சுக்கிட்டு தாகத்தை தீர்க்கிறாரு. அப்படிப்பட்ட ஆளுக்கு ஒரு முழு பண்ணு கிடைச்ச உடனே என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அப்படியே சாப்பிட்ருக்கலாம். ஆளைக்கா அனுப்பிச்சு விட்டு நம்மளாம் பண்ணுவோமா இல்லையா, மறைச்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் சாப்பிட்டு இருந்திருக்கலாம். அவர் என்ன பண்றாரு, பகிர்ந்து கொடுக்கிறார். அப்ப பாருங்க இங்க இறைவார்த்தை சொல்லுகிறது பாருங்க. அப்ப வாசிங்க 14 வசனம். ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கும் நன்மைகளை நன்கு பயன்படுத்து. இப்ப பாருங்கம்மா, இப்ப பாருங்க கிடைக்கும் நன்மைகள், உயிரோட இருக்கிறோம், ஆண்டவர் நம்முடைய வாழ்நாளை ஒரு நாள் நீடிக்க செய்திருக்கிறாரு. என்ன கிடைக்குதோ எப்போ உன்னால ஒரு அதாவது 100 ரூபா கூட சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியல, 10 ரூபா கிடைக்குதா 10 ரூபாய் கொடு, 5 ரூபா கிடைக்குதா 5 ரூபாயை கொடு, என்னால் முடிஞ்சது இவ்வளோதான்ப்பா, இன்னொரு 5 பேர்த்த சேர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நன்மைகள் செய்யலாமா முடியாதா? முடியுமா முடியாதாப்பா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கும் நன்மைகளை நன்கு பயன்படுத்து. அடுத்து வாசிங்கம்மா. உன் வாழ்வில் இன்பங்களை துய்க்காமல் விட்டு விடாது. சின்ன சின்ன சந்தோஷம், 4 பேருக்கு நல்லது பண்றது. அப்போ இன்றைய நாள்ல நம்முடைய பாதுகாவலர் புனித வனத்து சின்னப்பர் நமக்கு சொல்றாரு, நீ வாழ்றது கொஞ்ச நாள் தான், இந்த உலகத்தில் சொத்துக்காக புகழுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய், அலைந்து கொண்டிருக்கிறாய், ஆனா அது உனக்கு நிம்மதியை வந்து தராது. எனக்கு செல்வம் உண்டு வளமை உண்டு என நீ சொல்லிக் கொள்கிறாய், ஆனால் நீ இழிந்த இறங்கத்தக்க வறிய பார்வையற்ற ஆடையற்ற நிலையில் நீ இருக்கிறாய் என்பதை உணராமல் போகிறாய். நான் சொல்லல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 17, 18, 19 வாசிக்கிறோம், சரிங்களா? எனக்கு செல்வம் உண்டு வளமை உண்டு என நீ சொல்லிக் கொள்கிறாய். எனக்கு காசு இருக்குதுப்பா, எனக்கு அதிகாரம் இருக்குதுப்பா, எனக்கு ஆள்பலம் இருக்குதுப்பா என்று சொல்லிக் கொள்கிறாய், மாறுதட்டி கொள்ற, இருமாப்போட இருக்கிற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, டேய் என்னுடைய பார்வையில் நீ இழிந்த இறங்கத்தக்க வறிய பார்வையற்ற ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பதை உணராமல் இருக்கிறாய். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய நாள்ல நம்முடைய பாதுகாவலர் புனித வனத்து சின்னப்பர் வழியாக ஆண்டவர் சொல்றாரு, வாழ்றது கொஞ்ச நாள், ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பயன்படுத்து, எப்போ நம்முடைய வாழ்வு முடிந்துவிடும் தெரியாது. ஆகவே வாழ்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் கோப தாபம் வெறுப்புன்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருவோம், சரி சரிங்களா? தூக்கி எறிஞ்சிரும். வாழ்றது கொஞ்ச நாள், நிம்மதியோட சமாதானத்தோட வாழ்வோம், அமைதியோட வாழ்வோம். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய நிலை வாழ்வு, நிம்மதி, பரிபூர்ண ஆனந்தம். பரிபூர்ண ஆனந்தம் எந்த இடமும் கொடுக்க முடியாத நிலை ஆண்டவர் கொடுக்கிறார். மகிழ்ச்சி, நிறைவான மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட அந்த வல்லமை, அந்த ஆற்றலை இறைவன் நமக்கு தந்திரல வேண்டுமென தொடர்ந்து நம்முடைய பாதுகாவலர் வழியாக நம்ம மன்றாடுவோம்.